லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். கர்நாடகா சாக்கு போக்கு நிராகரித்த ஒழுங்காற்று குழு. தமிழகத்திற்கு வருகிறது காவிரி நீர். காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் இன்று நடந்தது. தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரியின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தமிழகம், கர்நாடகா மாநில அணைகளின் நீர் இருப்பு, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழை நிலவரம், காலநிலை மாற்றங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை நிலவுவதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழல் இருப்பதாக கர்நாடக அதிகாரிகள் கூறினர். ஜூன், ஜூலையில் போதிய நீர்வரத்து இல்லாததால் அணையில் குறைந்த அளவிலான நீர்தான் உள்ளது. தென்மேற்கு பருவமழைக்கு வாய்ப்பு குறைவாக உள்ளதால் அணைகளில் இப்போது இருக்கும் தண்ணீரை கர்நாடக மக்களின் குடிநீர் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். நாங்களே தண்ணீர் தட்டுப்பாட்டில் இருக்கும்போது தமிழகத்திற்கு எப்படி நீர் திறக்க முடியும் என வாதிட்டனர். சுப்ரீம் கோர்ட் உத்தரவு தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு உரிய தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அதிகாரிகள் வாதிட்டனர். விவாதங்களுக்கு பின் தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டது. காவிரியில் வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டால் 15 நாட்களில் மொத்தம் 4.57 டிஎம்சி தண்ணீர் தமிழகம் பெறும். கர்நாடக அரசுக்கு அனுமதி தரக்கூடாது. மாநிலங்கள் உரிமையை பாதுகாக்க வேண்டும். மேகதாது அணை விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட கோரி முதல்வர் விஜய் அவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதன் விவரம்: மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதலை கர்நாடக அரசு பெற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் குறிப்பிடவில்லை என்று மத்திய அமைச்சர் ராஜ்பூஷன் பதிலளித்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. கீழ்ப்பாசன மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் தற்போதைய சட்ட நிலைகளை கருத்தில் கொள்ளாமல் மத்திய அமைச்சர் பதில் அளித்துள்ளார். அதை திரும்ப பெற வேண்டும். கர்நாடகா மற்றும் ஆந்திரா இடையிலான அலமட்டி வழக்கின் போது ஆற்றின் குறுக்கே அணை கட்ட கீழ்ப்பாசன மாநிலத்தின் ஒப்புதல் அவசியம் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. ஆற்றை பகிர்ந்து கொள்ளும் மற்ற மாநிலங்களின் ஒப்புதலும் மத்திய அரசின் அனுமதியுமின்றி கர்நாடகா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க முடியாது என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. காவிரி ஆணையத்தின் உடன்பாடு இன்றி கீழ்ப்பாசன மாநிலங்களுக்கு நதிநீர் பங்களிப்பை பாதிக்கும் நடவடிக்கைகளை எந்தவொரு மேல்பாசன மாநிலமும் எடுக்க முடியாது. எனவே மேகதாது அணை கட்ட கர்நாடகாவுக்கு எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது. காவிரியில் பாசனம் பெறும் பிற மாநிலங்களின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். காவிரி ஆறு என்பது வெறும் நீராதாரம் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் மற்றும் குடிமக்களின் வாழ்வாதாரம். கூட்டாட்சி தத்துவம் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளை காக்க இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி உடனடியாக தலையிட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் அரசியலுக்காக நிலைப்பாட்டை மாற்றுவதா மத்திய அரசுக்கு அண்ணாமலை கேள்வி. வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் வழங்கிய காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான தீர்ப்பில் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே எந்த ஒரு கட்டமைப்பையும் புதிதாக ஏற்படுத்த காவிரி நதி பாயும் மாநிலங்களான தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரியின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை என ராஜ்யசபாவில் காவிரி நதி தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அளித்துள்ள பதில் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்றைய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அணை கட்டுமானத்துக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக மாநிலத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி நிபந்தனைக்கு உட்பட்டது என்று தெரிவித்திருந்தார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சட்டத்தின்படி காவிரி கடைமடையில் பாயும் மாநிலங்களின், குறிப்பாக தமிழகத்தின் ஒப்புதல் இன்றி நதியின் குறுக்கே அணை உள்ளிட்ட கட்டமைப்புகளை அமைக்க முடியாது என்றும் பார்லிமெண்டிலேயே ஷெகாவத் தெளிவாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளையும் நலன்களையும் புறக்கணித்து மத்திய அரசு தனது நிலைப்பாட்டிலிருந்து திடீரென பின்வாங்கியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது கர்நாடக தேர்தல் அரசியலுக்காகவா என்ற சந்தேகத்தையும் எழுப்புகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இத்தகைய முக்கியமான விவகாரங்களில் மத்திய அரசு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் ஒரே நிலைப்பாட்டிலும் செயல்பட வேண்டும் என எதிர்பார்ப்பது தவறா? தமிழக மக்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய இரு சகோதர மாநிலங்களுக்கு இடையேயான நல்லுறவை பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. காவிரி விவகாரத்தில் சட்டத்துக்கும் நீதிக்கும் உட்பட்டு செயல்படுமாறு
மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். நீட் தேர்வை எதிர்த்து போராடி கைதானோரை என்ன செய்யலாம்? சுப்ரீம் கோர்ட் பரபரப்பு உத்தரவு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு கண்டனம் தெரிவித்து டெல்லியில் கடந்த 20ஆம் தேதி கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி இயக்கத்தினர் மற்றும் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் குதித்தனர். ஜந்தர் மந்தரில் இருந்து பார்லிமெண்ட் நோக்கி பேரணி செல்ல முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டக்காரர்களை கலைந்து செல்ல வைக்க போலீசார் தடியடி நடத்தினர். பலர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. போலீசாரின் நடவடிக்கையை எதிர்த்து மாணவர் அமைப்பின் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. போலீஸ் தரப்பிலும் காயம் ஏற்பட்டதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான பெஞ்ச் விசாரித்தது. இது தொடர்பாக இன்று கோர்ட் பிறப்பித்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளதாவது: ஜனநாயக ரீதியிலான மாணவர் போராட்டத்திற்கு எந்த தடையும் இல்லை. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக கைதான 18 வயதுக்கு குறைவான சிறார்களில் குற்றப்பின்னணி இல்லாத அனைவரையும் விடுவிக்க வேண்டும். போராட்டம் நடத்த அனைத்து மாநில அரசுகளும் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும். வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் மீது எவ்வித கடுமையான போலீஸ் நடவடிக்கையும் கூடாது. போராட்டத்தின் போது நடந்த சம்பவங்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள், பிற வீடியோ பதிவுகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். தேவைப்படும் நேரத்தில் அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். மாணவர் போராட்டத்தில் நிகழ்ந்த சம்பவம் குறித்து விரிவான, ஆழமான, சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். மகாராஷ்டிரா, குஜராத், மேற்கு வங்கம், கேரளா, அஸ்ஸாம், பீகார் உள்ளிட்ட போராட்டம் நடந்த மாநில அரசுகளுக்கு இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்ப சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியிலும் வினாத்தாள் லீக். ஜிதேந்திர சிங். லோக்சபாவில் வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மீதான விவாதத்தின் போது மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உரையாற்றினார். அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது 2009ஆம் ஆண்டு முதல் நாட்டின் பல்வேறு வாரியங்களில் நடத்தப்பட்ட தேர்வுகளில் வினாத்தாள்கள் கசிந்ததாக கூறினார். 2009இல் ரயில்வே தேர்வு வாரியம் மற்றும் 2011இல் அகில இந்திய பொறியியல் நுழைவுத் தேர்வு வினாத்தாள்கள் கசிந்தது. 2012இல் டெல்லி எய்ம்ஸ், தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் 2010இல் உத்தரப்பிரதேசத்தில் பிஎட் தேர்வுகளில் நடந்த முறைகேடுகளையும் நினைவு கூர்ந்தார். இதுபோன்ற முறைகேடுகளை தடுக்கவே மத்திய அரசு பிரத்யேக சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என்றார். உயர்கல்வி சேர்க்கைக்காக தேசிய தேர்வுகள் முகமை அமைக்கும் பரிந்துரை 1992 மற்றும் 2010 ஆகிய ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசுதான் என்டிஏ என்ற தேசிய தேர்வுகள் முகமையை உருவாக்கியது. தற்போது யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், என்டிஏ ஆகியவை மூலம் தேர்வுகள் வெளிப்படையாக நடத்தப்படுகின்றன. எதிர்க்கட்சிகள் செய்ய தவறிய பணிகளை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு சிறப்பாக செய்து முடித்துள்ளது. வினாத்தாள் கசிவை தடுக்க நடவடிக்கை எடுத்து வரும் அரசை எதிர்க்கட்சிகள் பாராட்டி இருக்க வேண்டும் என்று ஜிதேந்திர சிங் கூறினார். அதை பார்த்தாலே குமட்டல் வருது. சாக்கடை தலைமுறை. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நடத்திய தொடர் போராட்டத்தை நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் கடுமையாக விமர்சித்துள்ளார். அவரது பதிவில், ஜென்சி போராட்ட காட்சிகள் அவர்களின் பதிவுகளை பார்க்கும்போது குமட்டலை வர வைக்கிறது. என் வாழ்நாளில் ஒரே இடத்தில் இவ்வளவு அசிங்கத்தை பார்த்தது இல்லை. அவர்களின் பேச்சும் பயன்படுத்தும் மொழியும் உறுத்தலாகவும் அநாகரிகமாகவும் இருந்தது. இவர்களையெல்லாம் யார் பெற்றெடுத்து வளர்க்கிறார்கள்? இந்தியா என்பது பண்பாடு வேரூன்றிய பலதரப்பட்ட மக்கள் வாழும் இடம். ஆனால் நீங்கள் உங்களை கரப்பான் பூச்சிகள் என்று கூறிக்கொள்வதோடு அதுபோலவே நடந்து கொள்கிறீர்கள் என்று கங்கனா கூறியுள்ளார். போராட்டத்தில் பங்கேற்ற இந்து பெண்கள் மீது கோபத்தை திருப்பிய கங்கனா, நான் அவர்களை சாக்கடை தலைமுறை என்று அழைக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவது இல்லை, மிகவும் அசிங்கமானவர்களாகவும் ஊழல் நிறைந்தவர்களாகவும் இருப்பதால் இத்தகைய பெண்களால் ஒரு சிறந்த இல்லத்தரசிகளாக இருக்க முடியாது. பெற்றோரின் வருமானத்தில் வெட்கமின்றி வாழும் அவர்கள் போதை பயன்பாடு, மது குடிப்பதற்கும் தங்களுக்குள்ள சுதந்திரத்தை பெருமையுடன் வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள் என்று எம்பி கங்கனா ரணாவத் விமர்சித்துள்ளார். முதல்வர் விஜய் முதலில் இதை செய்திருக்கணும். கரூர் நெரிசல் சம்பவத்தில் இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டதை கோர்ட் ரத்து செய்தது பற்றி நயினார் நாகேந்திரன் அளித்த பேட்டி. அதாவது இது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயம். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் நம்ம போகிறது அவ்வளவு சரியாக இருக்காது. ஏன்னா அங்கே நம்முடைய மூத்த வழக்கறிஞர், முன்னாள் டெப்டி ஸ்பீக்கர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன்
நமது விபி துரைசாமி அண்ணன்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றாக தெரியும். நீதிமன்றத்துக்குள்ளே எந்த கருத்தை நம்ம சொல்லக்கூடாது. ஆனாலும் தமிழக முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் கொடுப்பதற்கு முன்னால் ஆராய்ந்து பார்த்து ஏற்கனவே நொந்து போயிருக்கிற, ஏற்கனவே மிகவும் வருத்தத்தில் துயரத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு, அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா கண்ணிழந்தான் பெற்று இழந்தான். கண்ணிழந்தான் திரும்ப கண்ணை பெற்றுட்டு திருப்பி இழந்தது போல இந்த இன்னைக்குள்ள சம்பவம் அமைஞ்சிருக்கு. அதை முதலமைச்சர் எந்த விஷயங்களையும் ஆராய்ந்து பார்க்காமல் எடுக்கக்கூடிய முடிவின் விளைவாக இது இருக்கிறது. தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் சில்மிஷம், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கைது. சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்தவர் மணிமாறன், வயது 45, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போக்குவரத்து புலனாய்வு இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். ஞாயிறன்று இரவு மது போதையில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த மணிமாறன் அந்த வழியாக நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. பெண் அளித்த புகாரை அடுத்து இன்ஸ்பெக்டர் மணிமாறன் கைது செய்யப்பட்டார். மணிமாறன் 4 மாதங்களுக்கு முன் ஆம்பூரில் பணியாற்றிய போது தவேகாவுக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்.